புத்தர் ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறையாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அரசு விடுமுறையாக அளிக்க வேண்டும் என்று புத்த பூர்ணிமா பொது விடுமுறையாக இருந்தது. பௌத்தமும் சமணமும் இந்த நாட்டிற்கு இரண்டு கண்கள். உலகத்திலேயே தமிழகத்தில்தான் தற்பொழுது பௌத்த பிக்குகள் குறைவாக இருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் உட்பட இறைமறுப்பாளர்கள் புத்த மதத்தை தழுவி இருக்கிறாங்க. இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் தலைத்ததை விட பிற மாநிலங்களில் அதிகப்படியாக அது தலைத்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் அது வேரூன்றி இருப்பதற்கும் அரசியல் பங்கேற்பாளராக இருப்பதற்கும் என்ன காரணம்? எந்த இடத்திலும் புத்தர் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவரை தனது வழிகாட்டியாக மறுபிறப்புகள் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? மறுபிறப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டதாக எதுவும் இல்லை. ஒரு ஜாதக கதைகள் அவர் சொல்லும்போது தமிழர்கள் இங்கிருந்து இலங்கைக்கு சென்று புத்த மதத்தை பரப்பி இருந்தாலும் கூட அங்க இருக்கிற அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய புத்த பிக்குகள் தமிழ் மக்களின் நலம் சார்ந்து சொல்வது இல்லை என்கின்ற செய்தியை நாங்கள் நாளிதழ்களில் ஊடகங்களில் பார்த்தோம். தற்பொழுது அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயில் அதில் உங்களுக்கு சில உரிமைகள் சில பார்வைகள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு சிலவில் இல்லை, எங்களுக்கு அதில் உரிமை இருக்கு. வினித் மௌரியான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு போடுறாரு, இது எங்களுடைய லேண்டு, அதையும் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் இப்படி போடக்கூடாதுன்ட்டு அவர் மேலே வந்துட்டு 1 லட்சம் ரூபா அபராதம் இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பௌத்த கோயில்கள் 50லிருந்து 80 பௌத்த கோயில்கள் இருப்பதாக. நெல்லை வரலாறு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். போலியானது எல்லாமே அவர் சொல்லலாம். இந்த நாட்டின் முதன்மையான மொழி தமிழ் தான், முதன்மையான மொழி. இந்த நாட்டுடைய மண்ணின் மக்கள் அப்படின்னா தமிழர்கள் தான் அப்படின்றார். இதை விட பெரிய இதெல்லாம் கிடையாது. தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மையர் நல ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய பிக்கு மௌரிய புத்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு சில கருத்துக்களை உரையாடுவோம். அவரை அன்போடு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் தமிழ்நாடு சிறுபான்மையர் நல உறுப்பினராக இருக்கீங்க. இதில் இந்த புத்த சமய தொடர்புடைய சிறுபான்மையர் மக்களுக்கு ஆற்றிய பணிகள் என்ன? 2021ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட மாநில சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் என்ற முறையில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சிறுபான்மை மக்களுக்காகவும், குறிப்பாக பௌத்த சமண மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான பணிகள் என்னென்ன என்று அறிந்து அரசிடம் முறையிட்டு இருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசு நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளான தமிழகம் முழுக்க ஆங்காங்கே பரவி கிடக்கிற புத்தர் சிலைகளை அங்கேயே எடுத்து அதை பாதுகாப்பதற்கு அரசு மியூசியம் அங்கே கட்டி தரும் மாதிரி அவங்க உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதே போல் பௌத்தர்களின் புண்ணிய தலங்களுக்கு செல்வதற்கு அரசு அதற்கான மானியத் தொகை, அதாவது ஹஜ்ஜுக்கு இதெல்லாம் போகிறதுக்கு மாதிரி நமது பௌத்தர்களும் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அரசு அது மாதிரி நீங்கள் எந்தெந்த பகுதிகளை சுட்டி காட்டுறீங்க? இந்தியாவில் குறிப்பாக நாக்பூர், புத்தகயா, லும்பினி, சாரநாத், கபிலவஸ்து போன்ற, அதாவது மற்ற சிறுபான்மை சமய மக்கள் போவது அண்டை வேற்று நாட்டில். ஆனால் நமது பௌத்தர் மக்கள் போவது இந்திய நாட்டுக்குள்ளே. லும்பினி நேபாளில் இருக்கு இல்லைங்களா? லும்பினி ஆமாம், அது பார்டரில் இருக்கு. பார்டர் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதை நம்ம அரசிட்ட கேட்டிருக்கோம். அவர்கள் அதையும் செய்வார்கள். அதே போல் புத்தர் ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறையாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அரசை விடுமுறையாக
அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். 1960கள் வரை அது பொது விடுமுறையாக இருந்தது. புத்த பூர்ணிமா பொது விடுமுறையாக இருந்தது. தற்பொழுது 15 மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் அது பொது விடுமுறையாக இல்லை. எனவே இதை தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். அவர்களும் அதை செய்வதாக உறுதியளித்து இருக்கிறார். செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அது மே மாதம், இந்த வருடம் மே மாதம் 23ஆம் தேதி வருகிறது, மே மாதம். அதனால் அரசு அதை செய்வார்கள். அதே போல் அந்த சமண மதத்திற்கும் நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்களா? சமண மதத்திற்கு 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு சமணத்தையும் பௌத்தத்தையும் வெவ்வேறாக பார்க்கவில்லை. சமணமும் பௌத்தமும் எவ்வாறு மனிதர்களுக்கு 2 கண்களோ அதே போல் பௌத்தமும் சமணமும் இந்த நாட்டிற்கு 2 கண்கள். எனவே நான் அதை பிரித்து பார்க்க விரும்பவில்லை. இப்போது சிறுபான்மையர் நலனுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது, சிறுபான்மையர் நலனுக்கான முன்னுரிமைகளை நீங்கள் தமிழக அரசுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்க பொழுது, இங்கு எவ்வளவு பேர் உங்களை மாதிரி பிக்குகள் இருக்கிறாங்க, இல்லை அந்த உபாசகர்கள், இல்லை இல்லத்தில் இருந்து புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? இங்கு பௌத்த பிக்குகள் 14 பௌத்த பிக்குகள். உலகத்திலேயே குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தற்பொழுது பௌத்த பிக்குகள் குறைவாக இருக்கிறார்கள். சங்க காலத்தில் கிட்டத்தட்ட 10,000 பிக்குகளை கண்டதாக யுவான் சுவாங் என்று சொல்லக்கூடிய சீன பௌத்த பிக்கு தன்னுடைய நாள் குறிப்பேட்டில் எழுதியிருக்கிறார். அவர் பௌத்த பிக்கு, சீன பயணி கிடையாது. அவர் காஞ்சிபுரத்தில் மட்டுமே 10,000 பிக்குகளை கண்டதாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது பௌத்த சமயம் சரிந்த நிலையில் தற்பொழுது புத்துயிர் பெற்று வருகிறது. அரசின் பல நல்ல திட்டங்கள், அதுபோன்று பல ஆர்வலர்களுடைய சமூக ஆர்வலர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிக்குகள் மற்றும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கெஜரட் புத்திஸ்ட், அதாவது அரசு பதிவேட்டில் பதிவானவர்கள் 20,000 பேர் இருக்காங்க. பதிவு இல்லாத புத்தரை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடியவர்கள் 50,000 பேருக்கு மேல் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய குறைகளை அரசிற்கு எடுத்து செல்கிறோம். அரசின் நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு நாம் வழங்குகிறோம். இந்த பணிகளை நாம் செய்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் உட்பட இறைமறுப்பாளர்கள் புத்த மதத்தை தழுவி இருக்கிறாங்க. அதை தழுவுவதற்கான காரணங்கள் எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது தொடர்பான நூல்கள்லாம் தமிழில் கிடைக்குதா? நிறையா இருக்கிறது. ஆனால் தமிழையை பொறுத்தவரையிலும் பௌத்தம் சார்ந்த நிறைய லிட்ரேச்சர்கள், இலக்கியங்கள் தமிழில் கொண்டு வரப்பட வேண்டும். பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தொகுதிகளை கூட தமிழக அரசு தற்பொழுது மொழிபெயர்த்து அதை மக்களிடம் எடுத்து செல்லும் ஒரு செயலை நமது அரசு செய்திருக்கிறார்கள். அதை போல பௌத்த காப்பியங்கள், பௌத்த உபநிடதங்கள் நிறைய இருக்கிற உலகத்திலேயே. இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்வதற்காக சங்க இலக்கியங்களில் பௌத்த காப்பியங்கள் குறிப்பிடத்தக்கதை சொல்ல முடியுமா? ஆமாம், சங்க இலக்கியங்களில் நாம் சொல்கிறோமே 50 காப்பியங்கள். அந்த 50 காப்பியங்களில் மணிமேகலை, குண்டலகேசி, அதே போல் தமிழில் முதல் இலக்கண நூலான வீர சோழியம், இது போன்று நிறைய காப்பியங்கள், நிறைய விஷயங்கள் அழிந்து போயிருக்கிறது. நாம் உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திரிக்குறள் என்ற பெயரில் அயோத்திதாச பண்டிதரின் தந்தையார் கந்தப்பன் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது தான் நாம் இன்று நம் கைகளில் தழுவக்கூடிய திருக்குறளை கூட ஒரு பௌத்த காப்பியமாகத்தான் சொல்கிறார்கள். சமணர்களும் அதை கிளைம் பண்ணுறாங்க. அதான் என்ன சொல்கிறேன்னா, பௌத்தமும் சமணமும் வெவ்வேறல்ல, இரண்டுமே 2 கண்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆக இவை எல்லாமே தமிழிலே மிகச் எளிய முறையில் இது மொழிபெயர்த்து தமிழ் இலக்கியவாதி, தமிழ் கடல் என்று சொல்லக்கூடிய நெல்லை கண்ணன் அவர்கள் கூட திருக்குறளை சமணம் கொடுத்த கொடைதான் அப்படின்னு பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் தமிழிலே எளிய நடையில் எளிய மக்களுக்கும் இந்த நாட்டில் வாழ்கிற கடைசி மனிதன் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போனால் அறம் பாதுகாக்கப்படும், தமிழின் தொன்மம் பாதுகாக்கப்படும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் தலைத்ததை விட பிற மாநிலங்களில் அதிகப்படியாக அது தலைத்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் அது வேரூன்றி இருப்பதற்கும் அது மிகப்பெரிய அளவில் அரசியல் பங்கேற்பாளராக இருப்பதற்கும் என்ன காரணம்? இப்போ நம்ம இந்தியாவில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய மார்க்கம் மதம் என்று சொல்வதை விட
மார்க்கம், நெறி, சமயம் இந்தியாவை கடந்து ஏசியா கண்டமே வந்துட்டு புத்தரை தனது ஆன்மீக வழிகாட்டியாகவும், அவர் கடவுள் இல்லை, எந்த இடத்திலும் புத்தர் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவரை தனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள பிறப்பு மறுபிறப்புகள் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? மறுபிறப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டதாக இங்கே இல்லை. இப்போ ஜாதக கதைகள் அவர் சொல்லும்போது, ஜாதக கதைகள் என்பது கதை, அது கதை தானே, ஒரு கதை. அதை நாம் வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புத்தரே என்ன சொல்கிறார், நம்ம பௌத்தத்தை நாங்கள் வந்துட்டு அயோத்திதாசர் கண்கொண்டும் தமிழகத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கண்கொண்டும் தான் நாங்கள் புத்த தம்மத்தை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் முற்பிறவி பிற்பிறவி இதில் எங்களுக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அயோத்திதாசருடைய பார்வையில் பார்க்க போனால் புத்தம் இது ஆதிவேதம். ஆதிவேதம் அப்படின்னா வந்துட்டு வேறு ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்கிறது கிடையாது. அதேமாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கரும் என்ன சொல்கிறாரு, புத்தர் வந்துட்டு கடவுள் இல்லை, அவர் ஒரு வழிகாட்டி. அதனால தான் அவர் நவயானா அப்படின்னு ஒரு மார்க்கத்தை அவர் சொல்கிறார். அவர் வந்துட்டு மகாயானம், இது மகாயான பாதை கிடையாது, ஈனயான பாதை கிடையாது. புத்தர் சொன்ன உண்மையான வழியை நான் பின்பற்றுகிறேன், புத்தர் சொன்ன உண்மையான வழி நவயானம் அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறார். இப்போ நம்ம இலங்கைக்கு வருவோம். இலங்கையில் மட்டும் அவ்வளவு அதிகமாக வேரூன்றி அரசியல் செல்வாக்கு பெறுவதற்கு அதைத்தான் நான் சொல்கிறேன். ஐயா, அதாவது இந்தியாவில் பிறந்த பௌத்தம், நம் மண்ணில் வளர்ந்த பௌத்தம் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்கிற இலங்கையில் இருக்குது. இந்தியாவில் அது காணாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா பாபா சாஹேப், அதுக்கு அங்கே அம்பேத்கருடைய இதை தான் நம்ம சொல்லணும். பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்திற்கும் ஏற்பட்ட போரில் இங்கே பௌத்தம் வீழ்த்தப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. பார்ப்பனியம் இங்கே கோலோச்சியது. இங்கே அங்கங்கே ஆயிரக்கணக்கான பௌத்த பிக்குகள் கழுவில் ஏற்றி கொல்லப்பட்டார்கள், தமிழகத்தில் உட்பட. மிஞ்சியவர்கள் ஆங்காங்கே போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. இங்கே கண்ணுக்கு எட்டிய விகாரைகள் பூரா அடித்து நொறுக்கப்பட்டன. எஞ்சியவை அடித்து நொறுக்கப்படா முடியாதவைகள் அப்படியே வந்துட்டு இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன. அந்த காலத்து, அதற்கு முன்பாக அசோகருடைய காலத்தில் அசோகர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய அரசாட்சியில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, பௌத்தம் ஒரு மிகப்பெரிய அறிவாயுதமாக இருக்குது, இந்த நாம் பிறந்த மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும், நம்மை சார்ந்திருக்கிற அயல்நாட்டு மண்ணையும் நாம் காக்க வேண்டும் சொல்லிட்டு இந்தியாவின் பெருமையை நாடு கடந்து கடல் கடந்து கொண்டு போகணும்னு அங்கேருந்து அவங்க பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. அவங்க பிள்ளைங்களும் நம்ம தமிழ்நாட்டு வழியாக தான் போகிறாங்க, மதுரை வழியாக. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீலங்கா போனதாக என்னுடைய ஆய்வு சொல்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் அங்கே போகிறவங்க இவங்க ஒரு புதிய கலாச்சாரத்தை அங்கே உருவாக்குறாங்க. கலாச்சாரத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக இங்கே இருந்த பௌத்த தன்மை, தம்மத்தை அங்கே பரப்புகிறாங்க. அதை உண்மையாக நேசித்தவர்கள் பௌத்தர்களாக மாறுறாங்க. அது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு நம்ம பௌத்தம் சார்ந்து பௌத்த அறக்கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அது பௌத்தத்தோட தொடர்புடையதாக நான் பார்க்கல, அது அவங்க இனத்தோட தொடர்புடையதாக நான் பார்க்குறேன். இல்லை, தமிழர்கள் இங்கிருந்து நிறைய அங்கே இலங்கைக்கு சென்று அவர்கள் அங்கே புத்த மதத்தை பரப்பி இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய புத்த பிக்குகள் இவர்கள் நலம் சார்ந்து, அதாவது தமிழ் மக்களின் நலம் சார்ந்து சொல்வது இல்லை என்கின்ற செய்தியை நாங்கள் நாளிதழ்களில் ஊடகங்களில் பார்க்குறோம். இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு காலகட்டத்தில் இலங்கை வந்துட்டு தனி நாடு கிடையாது, ஒரு பெரிய சீற்றத்தால் அது வந்துட்டு அது இயற்கையே பிரிஞ்சிருச்சு. அதன் பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஸ்ரீலங்கா. இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அந்த போருக்கு எதிராக நாம் நின்றோம். அந்த போருக்கு, ஏன்னா அது மனித தன்மையற்ற செயல். அதை நான் எந்த காலகட்டத்தை சொல்கிறீங்க? பழைய காலையில் இப்போ உள்ளது முன்னாடி அங்கே இல்லை. அங்கே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இந்த இனபேதமே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் பகுதியிலேருந்து அங்கே போய் வருவாங்க. என்னுடைய சொந்தக்காரங்க அங்கே போவாங்க, ஃபிஷர்மேன்ஸ் பூரா அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. அந்த ஒரு இணைப்பு இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்த காலகட்டத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இல்லை, கலாச்சார வாணிப தொடர்புகள்லாம் அங்கே இருந்தது. ஆனால் இப்பொழுது
அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படியே இருந்தாலும் நம்ம தமிழர்கள் நலம் சார்ந்து இயங்குவதாக நீங்கள் நம்புறீங்களா? தமிழர்கள் நலம் சார்ந்து இயங்குவதாக அங்கே இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள மக்களுக்கான அரசாட்சியாக அங்கே இருக்கிறது. சிறுபான்மையாக இருக்கிற தமிழர்கள் நலம் சார்ந்து அவர்கள் நிற்க வேண்டும். பௌத்த தன்மையே எல்லாருக்குமானது தான். பொது உடைமை தத்துவம் தான் பௌத்த தன்மை. அவர்கள் தமிழர்கள் நலம் காக்கும் ஒரு அரசாக இருக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூகம் இருக்கிறோம் இந்தியாவில். இந்த சிறுபான்மை சமூகத்தை இங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகம் பாதுகாக்கிற ஒரு சூழல் தான் இது ஜனநாயக நாடு என்று சொல்லும். அதே போல் அவர்களும் சிறுபான்மையராக இருக்கிற தமிழர்களை, மலையக தமிழர்களை மற்றும் இதர தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடையது. அதை அவர்கள் திறம்பட செய்தால் அவர்கள் உண்மையிலேயே பௌத்தர்கள், இல்லை என்றால் அவர்கள் பௌத்தர்கள். ஏன்னா அவங்க தோராடை போட்டிருக்கலாம், ஏன்னா அவங்க வந்துட்டு பௌத்தத்தை நல்ல பிரச்சாரம் செய்யலாம். அவ்வாறு ஒரு சமூகத்தை அடிமையாக்க வேண்டும், நமக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது பௌத்தத்தின் அடையாளம் இல்லை, அது பௌத்த சிந்தனையும் கிடையாது. தற்பொழுது அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயில், அதில் உங்களுக்கு சில உரிமைகள் சில பார்வைகள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதில் நீங்கள் கிளைம் பண்ணுற விஷயங்கள் இல்லை. எங்களுக்கு சில உரிமைகள் இல்லை. அது வந்துட்டு சேக்கட் லேண்ட். புத்தர் காலத்தில் அங்கே புத்த பிக்குகள் 10,000 பிக்குகள் வாழ்ந்த இடம். அது 10,000 பிக்குகள் அங்கே வாழ்ந்த இடம். அந்த 10,000 பிக்குகள் வாழ்ந்த இடத்திற்கு பெயர் தான் சேக்கட் லேண்டுன்னு சொல்லுவோம். அங்கே ஒரு மிகப்பெரிய பௌத்த பிக்குகளுக்கான பள்ளி இருந்திருக்கு. எப்படி வந்துட்டு இப்போ நீங்கள் பாடலிபுத்திரம், அதாவது இந்தியா முழுக்க இருந்தது. உங்களுக்கு நாலந்தா யூனிவர்சிட்டி தான் தெரியும். அதே போல் தமிழகத்திலையும் ஒரு நாலந்தா யூனிவர்சிட்டி இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருந்ததுன்னா காஞ்சிபுரத்தில் இருந்தது. அப்போ பீகாரில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நம்ம பேசுகிறோம். நம் காலடியில் இருக்கிற நம் மண்ணில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி நம்மளால் பேச முடியல. இந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற இந்தியாவில் குறிப்பாக அயோத்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே அயோத்திங்கிறது சேக்கட் லேண்டுன்னு சொல்லுவோம். சேக்கட் அது புனித இடம். அப்படிதான் சேக்கரட் இல்லை, அது சேக்கட்னு சொல்லுவோம் பௌத்தத்தில். பாலி வார்த்தை. அங்கே தான் 10,000 பிக்குகளுக்கு மேலே இருந்திருக்காங்க, அங்கே வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய புண்ணிய, அங்கே இருந்த பௌத்தர்களுக்கான மையமாக இருந்தது. அது ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அங்கே ஒரு புத்த கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நகரம் இருந்தது. அதை நான் சொல்கிறேன். இப்போ அது வந்துட்டு யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட பகுதி. புத்த விஹாரா அது ஒரு 5 ஏக்கருக்கு மேலே பெரிய லேண்டு. ஆனால் அதன் பிறகு அயோத்தியில் பாபர் மசூதி பிரச்சனை வந்தது. அதன் பிறகு இவர்கள் இந்த கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக பிளான் பண்ணும் பொழுது தரையை தோண்டும் பொழுது, பொக்களை வைத்து தரையை தோண்டும் பொழுது புத்தருடைய சிலைகள் கிளம்புது, பௌத்த அடையாளங்கள் கிளம்புது. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறது 2020 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வருது, ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு முன்னாடி 2017-18 வினித் மௌரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்தர் வந்துட்டு கிளைம் பண்ணுறாரு, வழக்கு போடுறாரு. இது எங்களுடைய லேண்டு, எங்களுக்கு அதில் உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு, அனெக்ஸ் பண்ணி போடுறாரு. ஆனால் அதையும் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் இப்படி போடக்கூடாதுன்ட்டு அவர் மேலே வந்துட்டு 1 லட்சம் ரூபா அபராதம் விதிக்குது. என்ன ஆதாரங்கள் சரியாக கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆதாரம் இல்லாமல் எப்படி ஒரு வழக்கு போடுவாங்க? ஒரு வழக்கு நீதிமன்றம் எப்படி ஒரு ஃபைன் போட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆமாம், அதில் வந்து ஆதாரம் இல்லாமல் அவர் வந்துட்டு எப்படி இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒரு மனு எழுதுவார்? அவர் எப்படி வந்துட்டு முதல்ல வக்காலத்தை ஃபைல் பண்ண முடியும்? ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் நம்ம இங்கே எதையுமே பேச முடியாது. இப்போ நான் பேசுகிறேன்னா ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லைன்னா அது சார்ந்து சம்மந்தப்பட்டவங்க என்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை நமக்கு சொந்தம் கொண்டாடுறதில்லை. இப்போ 2000 நீங்கள் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியோ அல்லது அது மிகப்பெரிய ஒரு தீர்வு எட்டப்படுகிற நிலையில் தான் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லணுமா? ஏன் அதற்கு முன்னாலே இது 91 அது இன்னும் சொல்லப்போனால் 89 இதனுடைய பிரச்சனையினுடைய ஒரு அடிநாதம் துவங்கிருச்சு. அப்போது உங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்னவா இருந்துச்சு? அதாவது இங்கே வந்து பௌத்தர்கள் மிக சிறுபான்மையினர். கிறிஸ்தவர்கள் போலவோ அல்லது இஸ்லாமியர்கள் போலவோ மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இல்லை. இங்கே பௌத்தர்கள் மிக சிறுபான்மையினர். 1956 பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்தம் தழுவுனதுக்கு பிறகு தான் இங்கே ஒரு பௌத்த மறுமலர்ச்சியே வருது. அதற்கு முன்பாக வெறும் 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் தான். இப்போவுமே நாங்கள் 1 கோடி பேர் தான் இருக்கோம். இந்தியாவில் பௌத்தர்களின்
எண்ணிக்கை 1 கோடி பேர். ஆக இந்த 1 கோடி பேரும் இவங்களை ஒருங்கிணைக்கிறதே பெரிய விஷயம். ஆக இந்த வழக்கு போட்டதே பெரிய விஷயந்தான். எங்களை பொறுத்தவரை இந்த நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனதே ஒரு வெற்றி தான். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் யாரையும் ஏசி பேச மாட்டோம், எதுக்காகவும் ஆசைப்பட மாட்டோம். எங்களுடைய இடத்தை இது எங்கள் இடம்தான் சொல்கிறதுக்குன்னே நாங்கள் இவ்வளோ காலம் போராட வேண்டியது. அதுதான் உங்களுடைய வெற்றி. நீங்கள் கேட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு அதுக்கு மறுக்கப்பட்டது. ஏன்னா இந்த ஆட்சியும் அதிகாரமும் எளியவர்களுக்கானதாக இல்லை. அப்படி அரசை குற்றம் சாட்டலாம், நீதிமன்றத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கடைசி மனிதனுடைய கடைசி நம்பிக்கையும் இன்னைக்கு நீதிமன்றங்களாகத்தான். கடைசி மனிதனின் கடைசி நம்பிக்கை இங்கே இருக்கிற நீதிமன்றம் தான். இன்னைக்கு அவர்களே சரியாக இருக்கிறார்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் வருகிற நீதிமன்ற தீர்ப்புகள், வருகிற நீதிமன்ற செய்திகள் எல்லாமே இது கடைசி மனிதனுக்கு ஆறுதலை அளிக்கதான்னா இல்லை, அப்படித்தான் நம்ம சொல்லணும். அவ்வளவு பிரச்சனைகளை இங்கே இருக்கிற சிறுபான்மை சமூகங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இது முழுமையாக உபாசகர்கள் என்று நீங்கள் இல்வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய புத்த சமயத்தினருக்கு இங்கு ஏதேனும் கல்வி உரிமைகள்னு சிறப்பு வாங்கி கொடுத்துருக்கோமா? இங்கே பௌத்தர்கள், குறிப்பாக பௌத்த பிக்குகள் தான் துவராடையோடு இங்கு பௌத்த சமய பணிகளை செய்கிறார்கள். அதை கடந்து இருக்கிறவர்கள் உபாசகர்கள், அவர்கள் இல்லத்தாரோடு இருப்பவர்கள். அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் அவர்களுக்கான உதவி இவைகளை அரசிடம் அவர்கள் அணுகும் பொழுது அரசின் துணையோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர் தான் இருக்கிறோம். கெஜரட் புத்திஸ்ட் அரசிடம் ஒரு அரசுக்கிட்ட நாங்கள் போய் அணுகணும்னா அரசு விதிப்படி இவர்கள் பௌத்தர்களாக இருக்கணும், அரசு விதிப்படி டாக்குமெண்டட் புத்திஸ்டாக இருக்கணும். இவர்கள் ஒரு 20,000 பேர் தான் இருக்கிறோம். இந்த 20,000 பேர்களை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவையானதை அரசிடம் கேட்டு செய்து கொண்டிருக்கிறோம். தினசரி ஒரு பிக்குகளினுடைய பணியோட ஒரு உபாசகளாக இருக்கக்கூடிய இல்வாழ்க்கை இந்து சமயத்தை பின்பற்றுகளோ ஏனைய கிறிஸ்துவர்களெல்லாம் அவர்களுக்கான ஆலயம், தேவாலயம், திருக்கோயில்களை அவங்க போய் வழிபடுறாங்க. முழுமையாக உருவ வழிபாட்டை மறுத்தவர் புத்தர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உபாசகர்களுடைய அன்றாட ஒரு வழிபாடோ ஒரு ப்ரேயரோ அல்லது அந்த ஃபாலோ எப்படி இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பௌத்த விகார்கள், பௌத்த கோயில்கள் 50லிருந்து 80 பௌத்த கோயில்கள் இருப்பதாக நாம் அறிகிறோம். அதில் ஒரு நாளைக்கு அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு உபாசகர் என்பவர் காலையில் அதிகாலையில் எழுந்து காலையில் தியானம் பண்ணுவார். தியானம் என்பது நமது உள்ள ஆற்றலை மேம்படுத்துவது, மூச்சு பயிற்சி செய்வது. இதன் மூலம் நமது மனதையும் உள்ளத்தையும் உடலையும் சரியாக வச்சுக்கிறதுக்கு தான். அது சாஸ்திரம், சம்பிரதாயம், மந்திரம்லாம் இல்லை. ஸோ இதை ரெகுலராக பண்ணுறது. ப்ளஸ் அந்த விகாரை இப்போ நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபரோ இல்லை அந்த விகாரில் அந்த கோயிலுக்கு தினமும் செல்கிற உபாசகர்கள் குடும்பங்களோ அவர்களை வழிநடத்துபவர்கள் பௌத்த துறவிகளாக இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கான வழிகாட்டுதல் மிக அதிக உபாசகர்கள் வந்து செல்லக்கூடிய அப்படி கோயில்னு எதை சொல்லலாம் இங்கே தமிழ்? அதிகமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் போதி தர்ம புத்த விகாரி இருக்குது. காஞ்சிபுரத்தில் அது போதி தர்மருடைய பெயரிலேயே அங்கே இயங்குகிறது. அங்கு ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள். அதே போல் இங்கே புளிச்சபள்ளத்தில் ஒரு விகாரி இருக்கிறது. புளிச்சபள்ளம் என்பது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில். சவுத்தில் குட்லாடம்பட்டி என்ற ஒரு விகாரை இருக்கிறது. இது போன்று நிறைய அங்கங்கே இருக்கின்றன. நான் ஒரு புத்த மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒவ்வொரு மதத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களோ அல்லது பின்பற்றார்களோ, நான் இங்கே எல்லோருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பின்பற்றி இருக்கிறாரு, அதில் என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன நூல்கள் இருக்கின்றன, இல்லை ஏதேனும் இணையதளங்கள்லாம் இருக்கின்றன? நிறைய நூல்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்கே கிடைக்கிறது? பிரக்போதி புத்த விகார் என்று சொல்லக்கூடிய எனது விகாரையில் கூட என்னென்ன நூல்கள் தேவையோ
அவற்றையெல்லாம் எல்லோருக்கும் எங்கே அனுப்பி கிடைக்குது? விடுகிறோம். நமது விகாரையிலேயே இருக்கிறது, நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன். அதுபோக நிறைய ஆன்லைனில் வந்துட்டு இதற்கான கோர்சஸும் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில். இங்கே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் முல்லை அச்சகம் என்ற ஒரு அச்சகம் இருக்கிறது, அங்கே இது போன்ற நூல்கள் கிடைக்கின்றன. அதே போல் மெத்தா பதிப்பகம் என்று சொல்லக்கூடிய அண்ணா நகரில் இயங்குகிற தமிழ்நாடு பௌத்த சங்கம் சார்பாக அவங்க நிறையா இதழ்கள் வருகிறது. பௌத்தம் சார்ந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் அவங்க கொடுக்குறாங்க. இதுபோல் தற்பொழுது இவையெல்லாம் பரிணமித்து வருகிறது. இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சிறுபான்மையர் நல ஆணையராக இருக்கிறதுனால உங்கள் புத்த மதத்தை தாண்டி ஒரு கேள்வி, அவர் ராபர்ட் கால்டுவெல்லை பற்றி ஆளுநர் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் வந்து அவர் பள்ளி படிப்பை தாண்டாதவர், திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய ஐயா கவர்னர் அவர்கள் நல்ல படித்தவர், மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், மக்களுடைய பிரதிநிதி, மக்களை இவர் வந்துட்டு வழிநடத்த வேண்டியவர். அதான் ஒரு நாட்டுடைய ஆளுநருடைய கடமை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு போதகர், அவர் வந்துட்டு பிஷப்னு சொல்லுவாங்க, ஒரு ஆயர், ஒரு மேலை நாட்டிலிருந்து இங்கே வரார். வரும்பொழுதே அவர் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்று வருகிறார். பட்டம் பெற்று மட்டுமல்ல, அதன் பிறகு அவருடைய பணிகளை, கல்வி பணி, சமூக பணி, சமய பணியை பாராட்டி அந்த நாட்டு இளவரசி விக்டோரியா மகாராணி அவர்கள் இவங்களுக்கு வந்துட்டு ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க. இவர் இதை கடந்து அவர் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் இருந்த பகுதியில் அந்த நேரத்தில் 2 ஆண்டுகள் மழை பெய்யலை. அங்கே இருந்த தாமிரபரணி ஆறு இல்லையா, ஆறு வற்றி விட்டது. 2 வருஷம் அந்த ஏரியா, அந்த பகுதி பூராமே பஞ்சம். இவர் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற அந்த மாவட்டம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்குறார். பசி அறிந்து குறிப்பறிந்து உணவு கொடுக்குறாரு. நெல்லை வரலாறு ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார். ஆமாம், அது மாதிரி போலியானதுன்ட்டார். இது எல்லாமே இல்லை, அவர் சொல்லலாம். வரலாறு யாருமே மறைக்க முடியாது. உண்மை என்றைக்குமே வந்துட்டு பொய்யாகாது. பொய் உண்மையாகாது. சில நேரங்களில் பொய்யையும் உண்மையாக்கிடுறாங்க. ஆனால் உண்மை என்றைக்குமே பொய்யாகாது. அவர் வந்துட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்துட்டு அவர் தான் இங்கே கொண்டு வராரு. தமிழ்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மொழி அப்படின்ட்டு அவர் தமிழை தாய்மொழியாக, இந்த திராவிட மொழிகளின் தலைமை மொழியாக, தாய்மொழியாக அவர் காட்டுறார். இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. வேறு மொழி சமஸ்கிருதம் இல்லை ஹிந்தி தான் நல்லா இருக்குன்னா அவங்க ஏற்றுக்குருவாங்க. இங்கே தமிழ், அதை பாபா சாஹேபே சொல்கிறாரு, இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் இந்த நாட்டின் முதன்மையான மொழி அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் தான் முதன்மையான மொழி. இந்த நாட்டுடைய மண்ணின் மக்கள் அப்படின்னா தமிழர்கள் தான் அப்படின்றார். இதை விட பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே 1800களில் அவர் அங்கேருந்து இங்கே வந்து இந்த மக்களுக்காக பணி செய்து மட்டுமல்ல, 1850ல் இந்தியாவில் வந்துட்டு பெண்களுக்காக கல்விக்கூடங்களை உருவாக்கினவர் ஜோதிராவ் பூலேயுடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே. அதற்கு முன்னாடியே இவர் வந்துட்டு பெண்களுக்காக வேண்டி உண்டு உறைவிடை பள்ளி உருவாக்கினவர் அவர் நெல்லையில். ஸோ அதனால் வந்துட்டு வரலாறை நம்ம மறக்கிறது இல்லை. அவர் எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதம் மனிதனை வந்துட்டு பக்குவப்படுத்துவதற்கு தான், அவங்கள வந்து அழிக்கிறது கிடையாது. அவ்வாறாக அவர் எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்காகவும் அவர் பணி செய்தவர். அதனால் அவருடைய உணர்வுகளையும் அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் புலமையையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட தமிழ் பங்களிப்பையும் ஆமாம், தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்குங்கிறது சாதாரணது. அது மாதிரி ஜி போப்பு தன்னை இறந்த உடனே என்னுடைய கல்லறையில் வந்துட்டு நான் தமிழ் மாணவன் எழுதுங்க அப்படின்னு சொன்னவர். இது மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்லலாம். மற்றபடி இங்கே அவர் எதற்காக அப்படி பேசுகிறாருன்னு தெரியல, மக்கள் அறிவார்கள். ரொம்ப சமீப ஆண்டுகளாக தெய்வ விக்கிரகங்கள் அது கடத்தப்படுவது, அதை மீட்டு கொண்டு வருவது என்ற செய்திகள்லாம் நாங்கள் இந்து பத்திரிகைகளெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதில் புத்த விகாரங்களும் ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் கைப்பற்றப்பட்டதாக
அது இதுவும் அரக்கோணம் பகுதியிலிருந்து சென்றதாக வந்துச்சு. இது தொடர்பான தரவுகள். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக 1800களில் நாகப்பட்டினத்தில் சூடாமணி புத்த விகாரை அப்படிங்கிற ஒரு விகாரை இருந்தது. நீங்கள் பொன்னியின் செல்வத்தில் அது மென்ஷன் அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சூடாமணி புத்த விகாரை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விகாரை, கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்ட விகாரை. அந்த விகாரை 1840களில் மார்க்கோ போலோ பார்த்ததா சொல்கிறாரு. இது மாதிரி வரலாறு இருக்குது. அங்கே இதே மாதிரி 1800 1900களில் அந்த விகாரை இருந்த இடத்த இடிச்சுட்டு ஒரு கல்வி நிறுவனம் வருது. அதில் நிறைய புத்தர் சிலைகள் இருந்ததாகவும் அதையும் வந்துட்டு மேலை நாடுகளுக்கு எடுத்து சென்றதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆர்ப்பாக்கம் என்ற ஊரில் புத்தருக்குன்னு தனி தோட்டமே இருக்குது. புத்தர் தோட்டம் அப்படின்னு ஒரு தோட்டமே இருக்குது. அதுக்கு அப்படியே ரோட்டுக்கு கிழக்க தற்பொழுது அது வந்துட்டு சிவன் கோயிலாக இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புத்தர் ஸ்டாச்சு, ஒரு 5 அடி புத்தா ஸ்டாச்சு, புத்தர் சிலை, ஒரு சிலை அங்கே இருந்ததை எடுத்தாந்து நம்ம தமிழ்நாடு சென்னை மியூசியத்தில் இருக்குது, தலை இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சிலை வந்துட்டு கடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதை 2022ஆம் ஆண்டு வந்த ஒரு நம்ம த ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் அந்த செய்தி வந்திருக்கு. அந்த சிலையை 2007ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த எக்ஸிபிஷனில் காட்டியிருக்காங்க. அதன் பிறகு இதை எடுத்து கொண்டு போய் அமெரிக்காவில் ஒரு மியூசியத்தில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழக அரசு இது போன்று நிறையா சிலைகள், அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நம்ம தமிழக மண்ணில் கீழே கடந்து தரைக்கு கீழே மண்ணில் புதைக்கப்பட்ட அனைத்துமே தமிழுக்கு சொந்தமானது, தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. இதுபோல் எங்கெங்கே இப்போ இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் மியூசியத்துலேயும் இருக்குது. இதுபோல் தமிழ்நாட்டு சிலைகள், அது எந்த புத்தர் சிலையாக இருந்தாலும் சரி, தீர்த்தங்கரர் சிலையாக இருந்தாலும் சரி, எந்த சிலையாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து எடுக்கப்பட்ட சிலைகளை இங்கேயே கொண்டாந்து எங்கே எடுத்தாங்களோ அங்கே வச்சு அந்த மக்களுக்காக அதை அங்கே வச்சு பாதுகாத்தால் நமது வரலாறை நாம் மறுபடியும் மீட்டெடுப்பதற்கும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சந்ததிகள் இங்கெல்லாம் இதெல்லாம் இருந்தது, இங்கே ஒரு புத்தர் இருந்தார், இங்கே ஒரு சமணர் இருந்தாங்க, தீர்த்தங்கரர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு வரலாறை நாம் படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். அதை மீட்டு தமிழக அரசும் இந்திய அரசும் உங்களுடைய நேர்காணலின் மூலமாவது இதை செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்றது எனது கருத்து. வரலாறு புத்த மதத்தை பற்றி நாங்கள் பயிலும் பொழுது அல்லது தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த புத்த மதத்தை பார்க்கிற பொழுது பெண் துறவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற நிலை, அப்போ இருந்த பெண் துறவிகளுடைய நிலை, அதை பற்றி உங்களுடைய ஒரு இந்திய காலத்தை இயேசுவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு, கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த காலத்தில் நம்ம இந்தியாவில் பிறந்தவர் புத்தர். புத்தருக்கு பிறகு தான் இயேசுநாதர் வருகிறார். அந்த இயேசுவே கூட இந்தியாவில் வந்து பௌத்த தியானத்தை கற்றுக்கொண்டு திரும்பி சென்றதாக சொல்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் புத்தர் காலத்தில் புத்தர் தான் வந்துட்டு புத்த சங்கத்தை உருவாக்குகிறார். சங்கம்னா ஒரு சங்கத்தில் குறைந்தது 5 பிக்குகள் இருக்க வேண்டும், 5க்கு மேற்பட்ட பிக்குகள் இருக்க வேண்டும். ஆக அந்த புத்த சங்கத்தை புத்தர் உருவாக்குகிறார். புத்தருக்கு பிறகு நிறைய பெண்கள் இவரை வந்துட்டு பின்தொடர்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கிறார். நாம் புத்தரிடம் நாம் சென்று பௌத்த சிந்தனைகளை நாம் பெற்று மக்களுக்கு நாம் எடுத்து செல்வோம் போகிறாங்க. அப்பொழுது பௌத்த பிக்குகள் என்று சொல்கிறோம், பௌத்த பெண் துறவிகளை பிக்குணிகள் என்று சொல்கிறோம். பிக்குனி இது பாலி வார்த்தை. ஸோ அவங்க வந்துட்டு பெண் துறவிகள் புத்தரை கேட்கும் பொழுது, எங்களுக்கு நீங்கள் தான் தலைவராக இருக்கணும், நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, சங்கத்திலே புத்தர் சொல்கிறார், பெண்கள் தனது சங்கத்தை கட்டமைத்துக் கொள்வதற்கு தகுதி படைத்தவர்கள், தாங்களாகவே நீங்களே பெண்களுக்கான, அதாவது பிக்குணிகளுக்கான சங்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கிறணும் அப்படின்ட்டு முதல்ல உலகத்திலேயே பெண்களுக்கு தனி சங்கத்தை உருவாக்குனதே அங்கே தான். அதன் அடிப்படையிலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவத்தில் ஃபாதர் இருப்பாங்க, ப்ரீஸ்ட் இருப்பாங்க, அங்கிட்டு நன் இருப்பாங்க.
இப்போ அதோட மூலம் வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா பௌத்த சமண மதத்துகளிலிருந்து தான் வருது அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான. மிக்க நன்றிங்க ஐயா. இந்த இத்தனை மணி துளிகள் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தமைக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகம். நன்றி. வணக்கம்.